Hello students, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th அக்கௌண்டன்ஸில் சாப்டர் 9ல் எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 1 பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? லிக்விடிட்டி ரேஷியோ கேட்டிருக்காங்க. கால்குலேட் தான் லிக்விடிட்டி ரேஷியோனா என்னென்னா கரண்ட் ரேஷியோ அண்ட் குவிக் ரேஷியோ தான் லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். இதில் வந்து கால்குலேட் த கரண்ட் ரேஷியோ ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். கரண்ட் ரேஷியோ மட்டும் கேட்குறாங்க. இப்போ கரண்ட் ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன? கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். இப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்வென்ட்ரி, ட்ரேட் டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டு, ஃபிக்ஸட் அசெட், ட்ரேட் கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், எக்ஸ்பென்சஸ் பேயபிள், நான் கரண்ட் லயபிலிட்டி. இப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். இதான் ஃபார்முலா. இப்போ கரண்ட் அசெட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்குவோம். கரண்ட் லயபிலிட்டிஸ்லாம் என்னென்னங்கிறத நோட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்னது? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போது அது வந்து கரண்ட் அசட். நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரிஸ்னு என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டாக்கை தான் இன்வென்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. அப்போது அதுவும் என்னது? கரண்ட் அசட். நெக்ஸ்ட்டு டேட்டாஸும் கரண்ட் அசட் தான். பில்ஸ் ரிசீவபிள் என்னது? கரண்ட் அசட்டு. நெக்ஸ்ட்டு கேஷ் எல்லாமே கரண்ட் அசட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் அசட் வந்து கரண்ட் அசட்டில் வராது. இது ஃபிக்ஸட் அசட்டு, அது கிடையாது. நெக்ஸ்ட்டு ட்ரேட் கிரெடிட்டாஸ் வந்து என்னது? கரண்ட் லயபிலிட்டிஸ். பில்ஸ் பேயபிளும் கரண்ட் லயபிலிட்டிஸ், எக்ஸ்பென்சஸ் பேயபிளும் கரண்ட் லயபிலிட்டிஸ். நான் கரண்ட் லயபிலிட்டி வராது. ஓகேவா? இப்போ இதை வச்சு சம் போடுவாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க? கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். இப்போ கரண்ட் அசட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதிக்குவோம். கரண்ட் அசட் என்னென்ன சொல்லலாம்? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்வென்ட்ரிஸ் ப்ளஸ் ட்ரேட் டேட்டாஸ் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் ப்ளஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கரண்ட் அசட் கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 40,000. இன்வென்ட்ரிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 lakh. நெக்ஸ்ட்டு ட்ரேட் டேட்டாஸ் 1,20,000 ப்ளஸ் 80,000 வந்து பில்ஸ் ரிசீவபிள். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் வந்து 10,000. ஓகேவா? இப்போ 440 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 20,000, 2 lakh ப்ளஸ் 40,000, 2,40,000 ப்ளஸ் 2 lakh 4,40,000 ப்ளஸ் 10,000 4,50,000. நெக்ஸ்ட்டு கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்கும் ட்ரேட் கிரெடிட்டாஸ் நம்ம என்னென்ன நோட் பண்ணியிருந்தோம்? பில்ஸ் பேயபிள், எக்ஸ்பென்சஸ் பேயபிள். அப்போ அதோட அமௌண்ட் வந்து 80,000 ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 20,000. அது எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1,50,000 கிடச்சிருக்கு. ஓகேவா? இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். கரண்ட் அசட்டோட வேல்யூ 4,50,000 டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ 1,50,000. அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 4 0வும் இந்த 4 0வும் கேன்சல் ஆகிடும். 15 1s 15, 15 3s 45. இப்போ இந்த ரேஷியோலாம் எப்படி போடணும்? 3:1. ஓகேவா? 3 மேலே உள்ளது அப்படியே போட்டுருங்க. is2 கீழே உள்ளது 1 டைம் பண்ணியிருக்கோம். அப்போ 3:1. நெக்ஸ்ட்டு சம். செகண்ட் சம் பாருங்கள். கால்குலேட் குவிக் ரேஷியோ. டோட்டல் கரண்ட் லயபிலிட்டி வந்து 2,40,000. கரண்ட் அசெட் வந்து 4,50,000 கொடுத்துருக்காங்க. இன்வென்ட்ரி 70,000. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 20,000. குவிக் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? குவிக் அசெட் டிவைடட் பை குவிக் லயபிலிட்டிஸ். அப்போ அந்த குவிக் அசெட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஏற்கனவே கரண்ட் அசெட் கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல. ஏற்கனவே கரண்ட் அசெட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அவங்களே கொடுத்துருக்காங்க கரண்ட் அசெட் 4,50,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போது அதை வச்சு அப்படியே போட்டுற வேண்டியதான். அதுலேருந்து இன்வென்ட்ரிஸோலவே 70,000, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ஒரு 20,000. இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3,60,000 வச்சோம். அதை வச்சு நம்ம சம் போடுவாங்க. இப்போ குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குவிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. இப்போ குவிக் அசெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அசெட்லேருந்து இன்வென்ட்ரிஸும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணோம்னா குவிக் அசெட் கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கரண்ட் அசெட் 4,50,000 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 70,000ஐயும் இன்வென்ட்ரிஸையும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ண போகிறோம். 70,000 ப்ளஸ் 20,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணிங்கன்னா 90,000 வரும். பண்ணிங்கன்னா 3,60,000. ஓகேவா? இப்போது குவிக் அசெட் என்னது? 3,60,000 அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவிக் அசெட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். 3,60,000 டிவைடட் பை 2,40,000 கரண்ட் லயபிலிட்டிஸ். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 0 கேன்சல். 2 2 2 1s 2, 2 2s 4, 2 1s 2, 2 8, 3 4s 12, 3 6 18, 2 2s 4, 2 3s 6. அப்போ 3/2 வருது. அடிச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா 2 1.5, 2 1s 2, பேலன்ஸ் 1 இருக்கும் 0.5. அப்போ 1.5:1 ரேஷியோ.
ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.